அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 18வது பதிவு, பாடலும் 18. இப்போ இந்த பாடலில் நவக்கிரகங்களில் எந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் வலிமையினுடைய தரவரிசை. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். செய்யும் காரி தனக்கு அதிகம், செவ்வாய் வலிது செவ்வாயில், வெய்ய புதனும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய அரசன் தனில் வெள்ளி, வலியன் அவனில் சோமன் மிகும், பைய சசிக்கு கதிர் வலிது, பானுவில் பாம்பே வலிதே அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாட்டை. செய்யும் காரி தனக்கு அதிகம், செவ்வாய் வலிது அப்படிங்கிறார் அந்த முதலடியில். செய்யும் காரி இந்த கலியுகத்தில் அனைத்து சம்பவங்களுக்கும் சாட்சியாக இருந்து நல்லதுக்கு நல்லதையும் கெட்டதுக்கு கெட்டதையும் செய்யக்கூடியவர் காரி என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அதனால அவரை செய்யும் காரி அப்படின்னு ஜாதக அலங்காரம் அழைக்கிறது. செய்யும் காரி தனக்கு அதிகம், செவ்வாய் வலிது. சனி பகவானை விட செவ்வாய் பகவான் வலிமை அதிகம் உள்ளவர். அதே அடியில் செவ்வாயில் அப்படிங்கிறார் ஈற்றுச்சொல். அந்த செவ்வாயை விட வெய்ய புதனும் வலிமை, செவ்வாயை விட புத பகவான் வலிமை மிக்கவர் அப்படின்னு அந்த 2வது அடியில் தொடங்குறாங்க. அதனை அந்த புத பகவானை விடவே மிக வலியன் அரசன், விடவே அரசன் மிக வலியன் அப்படின்னு தொடங்குறாங்க இல்லையா. அரசன் சொன்னால் புத பகவானை குறிக்கும். அந்த புத பகவானை விட வலிமை மிக்கவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது குரு பகவானை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. துய்ய அரசன் தனி வெள்ளி, துய்ய அப்படின்னா தூய்மை மிக்க, ஜாதகர்களுக்கு நற்பலன்களையே வாரி வழங்கக்கூடிய தன்மை உள்ள அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அரசன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானை விட வெள்ளி சுக்கிர பகவான் வலியன் அப்படிங்கிறார், வலிமை மிக்கவர். அவனில் சோமன் மிகும். அதே அடியில் இறுதியாக வருது சோமன் அப்படின்னு சொன்னால் சந்திர பகவானுக்கு ஒரு பேர். அப்போ அந்த சுக்கிர பகவானை விட சந்திர பகவான் வலிமை மிக்க கிரகம் அப்படின்ட்டு அந்த இறுதி அடியில் பைய சசிக்கு கதிர் வலிது. சசின்னு சொன்னாலும் சந்திர பகவானை தான் குறிக்கும். அந்த சந்திர பகவானை விட வலிமையானது கதிர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அப்படின்னு இந்த 4வது அடியில். அதே அடியில் இறுதி வரியாக வரும்போது பானுவில் பாம்பே வலிதை. அந்த சந்திர பகவானை விட வலிமை மிக்கதாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானையும் விட வலிமையானது பாம்பு. பாம்புன்னு சொன்னால் 2 கிரகங்களையுமே குறிக்கும், ராகுவையும் குறிக்கும் கேதுவையும் குறிக்கும். அப்போ நாம் அந்த வரிசை கிரகம் எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால் சனி கிரகம் தான் இருக்கிறதுலே வலிமை குறைவான கிரகம் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். அப்போ சனியை விட செவ்வாய் வலிது, செவ்வாயை விட புதன் வலிது, புதனை விட குரு வலிது, குருவை விட சுக்கிரன் வலிது, சுக்கிரனை விட சந்திரன் வலிது, சந்திரனை விட சூரியன் வலிது, சூரியனை விட ராகு வலிது, ராகுவை விட கேது வலிது. இதான் வரிசை கிரமமா வலிமை மிக்க கிரகம், தரவரிசை பட்டியல், வலிமையினுடைய தரத்தை சொல்லக்கூடிய பட்டியல். ஆக இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு ஜாதகத்திலையும் அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிற ராசி வீடுகளுக்கு எந்த மாதிரி பலம் பெறுகிறது, எந்த மாதிரி பலம் அமைகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கு உண்டான தெளிவான விளக்கத்தை இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.